ஹாய் வாங்க இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காயை நல்லா கழுவி தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு பெசரி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுப்பில் தாச்சி எடுத்து வச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் ஊற வச்சுருக்கோம்ல மசாலாலாம் தடவி அதை இனி நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். அப்படியே அள்ளி போட்டுறக்கூடாது. அப்படியே அள்ளி போட்டோம்னா ஒன்றோட ஒன்றா சேர்ந்துடும். அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம். இது எடுத்து போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரே மட்டம் பிசறி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கணும். மொத்தமாக நம்ம கரண்டி வச்சு எல்லாத்தையும் இது பண்ணால் அந்த மசாலா சேர்த்துருக்கிறது எல்லாமே எண்ணெய்க்குள்ள விழுந்துடும். அந்த வாழைக்காயில் சேர்ந்துருக்காது. இப்போ அதோட நல்லா வாழைக்காய் வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த வாசத்துக்காக கருவேப்பிலை 3 கொத்து அப்படியே உருகி போடாமல் இலையா அப்படியே கொத்தோடு எண்ணெய்க்குள்ள வச்சாச்சு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு. நல்லாவே வெந்துருச்சு வாழைக்காய். இப்போ அதை எடுத்துடலாம். கருவேப்பிலலாம் பாருங்கள் அப்படியே முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அப்படியே இலையிலேருந்து உதிர்ந்து அப்படியே எண்ணெயோடு ஒட்டிடுச்சு. இப்போவும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், வாழைக்காய் பொரியல் செஞ்சாச்சு. வாழைக்காய் மீன் வறுவல் சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறது இப்படி தாங்க செய்யணும். நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைக்காய் பொரியல் இப்படி தான் செஞ்சோம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோ முதல் வீடியோ இது தாங்க. பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு வாழைக்காய்.